துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு மாறி விழ தகுமான சூழல்கள், நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய், நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வாக்கியங்கள் 1, 2, 10 மேலும் 25 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆனால் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவரே உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான எமதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நாம் யாரையும் ஏளனம் செய்யாமல் ஏற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் எளிதாக பிறரை குறை கூறி அவரை ஏளனம் செய்கின்றோம். ஒருவருடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அவரை நாம் எளிதாக மதிப்பிடுகின்றோம். இதை இன்றைய நாளிலே பரிசேயர்களும் சதிசேயர்களும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஏளனமாக பேசுகின்றார்கள். மெசியா எங்கிருந்து வருவார் என்று யாருக்கும் தெரியாதே, ஆனால் இவர் யார், இவருடைய தந்தை யார், தாய் யார், சகோதரர்கள் யார் என்று நமக்கு தெரியுமே, எப்படி இவர் மெசியாவாக இருக்க முடியும் என்று வெளிப்புற தோற்றத்தை வைத்து இவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்கின்றார்கள். இன்றைய நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் ஏளனம் செய்யாமல் இதயத்தோடு இதயம் வைத்து உணர இறைவன் அழைக்கின்றார். புனித ஜான் வியானியுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமெனில், அவருடைய வாழ்விலே அவர் சிறிய வயதாக இருக்கும் பொழுது படிப்பிலே அவருக்கு
மிகவும் கடினப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். லத்தீன் மொழியை கற்பது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவர் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காகவே பல்வேறு இடங்களுக்கு சென்று குருவாக படித்து கொண்டிருக்கும் பொழுது அவரால் அந்த குருக்களுக்கு தேவையான படிப்புகளை படிக்க முடியாமல் போயின. பிறரும் இவரை ஏளனமாக பேசுகின்றார்கள். உங்களால் தான் படிக்க இயலவில்லையே, உங்களுக்கு தான் அறிவில்லையே, ஏன் நீங்கள் குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர் என்று ஏளனமாக பேசுகின்றார்கள். ஆனால் அவர் தனது விடாமுயற்சியை ஜபத்தின் மூலமாகவும் தாழ்ச்சியின் மூலமாகவும் மீண்டும் மீண்டுமாக தனது முயற்சியை இறைவன் கண்களுக்கு விளக்காகவும் இறைவன் மீது கொண்டுள்ள அந்த அன்பாலும் தனது பயணத்தை அவர் தொடங்குகின்றார். ஒரு நல்ல குருவாக மாறுகின்றார். அதற்கு பிறகுதான் நமக்கு தெரியும் இவர் எத்தனை அநேக மக்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தின் குருவாக மாறினார். அநேக மக்கள் பாவ சங்கீதனம் பெறுவதற்காக அவரிடம் திரண்டு வந்தார்கள். ஒரு சிறிய கிராமத்திலே அவர் ஆன்மீக குருவாக அழைக்கப்பட்டாலும் நியமிக்கப்பட்டாலும் அவர் மிகவும் பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் ஒருபோதும் யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவெனில், இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்களைப் போல நாம் வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. எப்படி புனித ஜான் மரிய வியானி ஏளனம் செய்யப்பட்டாரோ அதே போல நாமும் யாரையும் எதையும் வைத்து ஏளனம் செய்யக்கூடாது. ஆனால் கடவுள் நம்மிடம் என்ன பார்க்கின்றார், என்ன எதிர்பார்க்கின்றார்? எத்தனைகளோ குறைகளோடு நாம் கடவுளிடம் சென்றாலும் கடவுள் நமது இதயத்தை பார்க்கின்றார். உள்ளார்ந்த அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் யாரையும் ஏளனம் செய்யாமல் அதற்கு பதிலாக ஊக்கப்படுத்தவும், யாரையும் குறை கூறாமல் அதற்கு பதிலாக அன்பு செய்யவும், யாரையும் தீர்ப்பிடாமல் அதற்கு பதிலாக புரிந்து கொள்ளவும் இறைவன் இன்றைய நாளிலே அழைக்கின்றார். இந்த ஒரு நற்கருணை பரிசுத்த உன்னத நேரத்திலே ஆண்டவரின் வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு உன்னதமான பரிசுத்தமான வேளையிலே நம் ஒவ்வொருவரும் இறைவன் எப்படி நமது உள்ளத்தை பார்க்கின்றாரோ, இதயத்தை பார்க்கின்றாரோ, அதே போல நாமும் ஒருவர் மற்றவரின் இதயத்தை பார்ப்போம், அவருடைய உள்ளத்தை பார்ப்போம். இறைவனின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வளமும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு கண்ணிலே. வாட தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பெண்ணும் வாழும் என்னிலே.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதம் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரில் உயிரே இதை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.